கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம். எல்லாரும் எடுப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15, 16, 17 வரை வாசிப்பார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுங்க. வசனத்தை தேவனே ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அர்த்தங்களை கற்றுத்தாரும். எங்களோடு ஆண்டவர் பேசுங்கப்பா. அதனுடைய மகிமை எல்லாம் கர்த்தருக்குரியது. இயேசு நாமத்திலே ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கலிலேயா கடலோரம் ஆண்டவர் நடந்து போகும் பொழுது இந்த வசனங்களை அந்த இடத்திலே பிரசங்கிக்கிறார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏசியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மீன் பிடிக்கிற மக்களை பார்த்து கலிலேயா கடலோரம் நடந்து போகும் பொழுது ஆண்டவர் மீன் பிடிக்கிற மக்களை பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அந்த இடத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய சோதரா, ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பாமல் இருளுக்குள்ளே அந்த மீன் பிடிக்கிற மக்கள் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அவர்கள் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல அந்த வார்த்தையை ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புதல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு முதல் எழுப்புதல் என்பது. அல்லேலூயா. எழுப்புதல்ல ஒரு முதல் எழுப்புதல் என்பது மனம் திரும்புவது. அற்புதங்கள்ல ஒரு பெரிய அற்புதம் என்பது மனம் திரும்புவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நொண்டி நடக்கிறதை விட, ஒரு முடவனுடைய கை சரியாகிறதை விட, ஒரு கண்ணு பார்வை அடைகிறதை விட, ஒரு காது கேட்கிறதை விட மனம் திரும்புவதுதான் அற்புதத்திலேயே ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் முழு சரீரமும், அவனுடைய ஆவியும், அவனுடைய ஆத்துமாவும் ரட்சிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அடைந்தவனாக அவன் மாறுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரா, ஒரு கை உனக்கு இடரலாய் இருந்தால் அந்த கையை வெட்டி போற்று. ஆகவே நீ 2 கையுள்ளவனாக எரி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒரு கையில்லாதவனாய் பரலோகத்துக்கு போறது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு கையில்லாதவனுக்கு ஒரு கை வருகிறதை பார்க்கிலும் ஆண்டவருடைய பார்வையிலே மனம் திரும்புவதுதான் அற்புதத்திலேயே ஒரு பெரிய அற்புதம். ஆனால் அதை நாம் நினைப்பது கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இதில் இருக்குதா என்பது நமக்கு அது புரிந்து கொள்ள முடியாததா இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி அந்த மனம் திரும்புவதுதான் அற்புதத்திலேயே ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுள் நினைக்கிற ஒரு பெரிய அற்புதம். ஆமென். அதுதான் மனம் திரும்புவதுதான் ஒரு பெரிய அற்புதமாக காணப்படுவது. எழுப்புதல் என்பது முதல்
ஆமென். நம்முடைய உள்ளத்துல நடக்கிற அந்த மனமாற்றம் தான் எழுப்புதல்ல முதல் எழுப்புதல். ஹல்லேலூயா. அது சபையிலே அதிகமாகும் போது அது சபையிலே ஒரு எழுப்புதலாக மாறும். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் மனம் திரும்பி கொண்டே இருக்கும் பொழுது அந்த சபையிலே எழுப்புதல் தொடங்கிவிட்டது என்பதே அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஒரு மனிதன், ஆமென், பவுல், புதிய ஏற்பாட்டு பவுல், அவனை ஆண்டவர் சந்திக்கிற ஒரு நேரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுப்போம். அதிலே 1 - 5 வரை வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சவுல், அவனுக்கு மனம் மாறின பொழுது அவனுக்கு பவுல் என்ற ஒரு பெயர் வருகிறது. ஹல்லேலூயா. சவுல் என்றால் கேட்கப்பட்டது என்ற அர்த்தம். பவுல் என்றால் அற்பம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சவுல் என்றால் கேட்கப்பட்டது. ஆமென். அவனுடைய பேருக்கு அர்த்தம் சவுல், கேட்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்னாடி அவனுக்கு ஒரு பேர் வருகிறது, அற்பம். பவுல் என்றால் அற்பம் என்று அர்த்தம். இந்த சவுல் தர்சு பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அவன் ஒரு பரிசேயன். ஹல்லேலூயா. அந்த தர்சு பட்டணத்திலே, ஸ்தோத்திரா, ஒரு பெரிய படிப்பு படித்தவன், உலக படிப்பு படித்தவன். இரண்டாவதாக எருசலேமுக்கு போய் கமாலியேல் என்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திர நியாய சாஸ்திர இடத்திலே இந்த வேதத்துக்குரிய படிப்பை படித்து ஒரு பெரிய பட்டம் வாங்கினவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து சவுல். ஹல்லேலூயா. ஆக அவனுடைய சிந்தையெல்லாம், நான் ஒரு பெரிய படித்தவன், நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு யூதன், ஹல்லேலூயா, நான் ஒரு மேன்மையானவன் என்கிற எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே அவன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு ஒரு பேர் வருகிறது, பவுல், அற்பம். ஹல்லேலூயா. அப்போ நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும், ஸ்தோத்திரா, கடவுள் ஒரு மனிதனை அழைக்கிறதுக்கு முன்பே, ஸ்தோத்திரா, அந்த அற்பத்துக்கு ஆப்போசிட்டா என்னது? பெருமை. ஆமென். ஸ்தோத்திரா, ஆணவம். ஆமென். அப்படி எல்லாம் நிறைய நம்ம யோசிக்கலாம். அந்த இடத்திலே ஆமென் இந்த பவுல் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது, அவன் மனம் மாறின பொழுது அவன் ஒரு அற்பமான ஒரு மனிதனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஆகவே லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கருத்தரிக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அற்பத்தை தான் ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு வேலைக்கு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து இந்த சவுலை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு பெரிய படித்தவன், ஒரு பெருமை உள்ளவன், ஒரு ஆணவம் உள்ளவன். அந்த யூத மார்க்கத்திலே அவன் ஒரு வெறி பிடித்தவனாக இருந்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் சீறி பாய்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். 9ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஆமென் சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் பாருங்க, அவன் எவ்வளவு ஒரு வேகமான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. எந்த காரியத்தையும் பவுல் செய்தாலும் அதை வேகமாய் செய்கிறவனாக இருந்தான். அவன் யூத மார்க்கத்திலே ஒரு பக்தி உள்ளவனாய் இருந்தான், மனம் திரும்பாதவனாய் இருந்தான், ஒரு கொடூரமான மனிதனாய் இருந்தான், சபை மக்களை அடித்து துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான், ஆண்டவரை அறியாதவனாக, ஆமென், ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதனாக
வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த யூத மார்க்கத்திலே ஒரு வெறி பிடித்தவனாக இருந்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கடவுள் சந்திக்கிறார். அல்லேலூயா. அவன் சீறி பாய்ந்து எல்லா ஊர்களிலும் இருக்கிற இந்த ஜெபிக்கிற மக்களை அவர்களை அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று பிரதான ஆசாரியர்களிடத்திலே லெட்டர் வாங்கி கொண்டு பல ஊர்களுக்கு அவன் குதிரையில போறவனாக இருந்தான். அல்லேலூயா. 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சில மனிதர்களை எப்படியெல்லாம் மனம் திரும்ப பண்ணுகிறார் என்று பாருங்க. ஒரு மத்தியான வேளையில பகல் 12 மணி அளவில் ஒரு வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஒளி தெரியவில்லை, அந்த சத்தத்தையும் அவர்கள் கேட்கவில்லை. இவனுக்கு மாத்திரமே அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. பாருங்கள், சபையைத்தான் அவன் துன்பப்படுத்துகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஒரு மனிதன் சபைக்கு ஆதரவாய் இருந்தா அவன் இயேசுவுக்கு ஆதரவாய் இருக்கிறது போல. அல்லேலூயா. ஒரு மனிதன் சபைக்கு பிரச்சனையா இருந்தால் அவன் இயேசுவுக்கு பிரச்சனையான ஒரு மனிதனாக மாறுகிறான். அல்லேலூயா. சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அவன் இயேசுவை துன்பப்படுத்தல, அவன் சபையைத்தான் துன்பப்படுத்துகிறான். ஆண்டவரை செபிக்கிற பிள்ளைகளைத்தான் அடித்து வெளியே இழுத்து அடிக்கிறான், கொலை செய்கிறான். அல்லேலூயா. ஆனா இயேசு கேட்கிறார், சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சபை என்பது இயேசுவும் சபையும் ஒன்றாக இருக்கிறது. சபைக்கு தலையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவும் சபையும் இணைந்ததாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். ஆண்டவர் அவனை மனம் திரும்ப பண்ணுகிறார், அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க இந்த புதிய ஏற்பாட்டு பவுலை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் ஒரு பெரிய படித்தவன், பணத்துக்கு ஒரு குறைவில்லை, ஒரு மதிப்புள்ள ஒரு பரிசேய சமுதாயத்தை சேர்ந்தவன். அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அவனை நேருக்கு நேராக சந்தித்து ஒரு மனமாற்றத்துக்குள்ளே அவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வாழ்க்கையிலே மனதளவில் ஒரு போராட்டம். அல்லேலூயா. மனசுல ஒரு போராட்டம். இதோ இன்னொரு பாதைக்கு போக வேண்டி இருக்கிறது, மனம் மாற வேண்டி இருக்கிறது. ஒரு பெரிய ஒளி என்னை சந்தித்திருக்கிறது. அது பொய்யல்ல. ஆமென். அது தப்பு என்று நான் சொல்ல முடியாது. ஆமென். இயேசு என்னோடு பேசியிருக்கிறார். இப்ப மாற வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. பழைய யூத வாழ்க்கையை மாற்ற வேண்டி இருக்கிறது. இதுதான் ஒரு வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு மனமாற்றம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூமியில அந்த வாழ்க்கை அது தவறாக இருக்கும் என்றால், திருத்த வேண்டியதாக இருக்க வேண்டும் என்றால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் மனம் திரும்ப பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தா அதை நாம் அதோடு சேர்த்து பேலன்ஸ் பண்ணி போக கூடாது. அதிலிருந்து நாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்றால் அதிலிருந்து மனம் திரும்பணும். ஆமென். இந்த பவுல் போன பாதை எவ்வளவு பெரிய பாதை பாருங்க. யூத மார்க்கத்திலே பரிசேயன்
அல்லேலூயா. வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறவர்கள், தசமமாக கொடுக்கிறவர்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறவர்கள், எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்கிறவர்கள், எல்லா விதமான சடங்குகளையும் கைகொண்டு வாழுகிற பரிசேய சமுதாயத்தை சேர்ந்த இந்த சவுல், அல்லேலூயா, இப்போ ஒரு தெய்வம் என்னை சந்தித்திருக்கிறார். அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், மாறணும். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் ஆமென் யூத மக்களுக்குள்ளே. அல்லேலூயா. அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்னெல்லாம் சவுல் யோசித்திருப்பா. ஆனாலும் நான் மனம் மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா. நான் மனம் மாறித்தான் ஆகணும், மனம் திரும்பித்தான் ஆகணும். என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீ? நீ போ. அங்கே ஒரு மனிதன் வருவான். அல்லேலூயா. அனனியா என்கிற ஒரு மனிதன் வருவான். அவன் உன்னை கை வைத்து ஜெபம் பண்ணுவான். உன் கண்கள் பார்வையடையும். அவன் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா. அப்பொழுது நீ பலப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊரு மக்கள் எல்லாம் இந்த சவுலை தெரிஞ்சிருக்குது. இங்கேயும் தமஸ்குக்கு வந்து தேவ பிள்ளைகளை அடித்து ஸ்தோத்திர பிரதான ஆசாரியரிடத்திலே இழுத்து கொண்டு போவதற்கு அவன் லெட்டர் வாங்கிட்டு வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பி இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனம் திரும்புதுல நீங்க என்ன பெரிய கிரையை செலுத்தினீங்க, இந்த பவுல் எவ்வளவு பெரிய கிரையை செலுத்துகிறான் என்று பாருங்கள். ஆகவே நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, நீங்கள் ஒரு பெரிய கிரையை செலுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் ஒரு காலத்துல கத்தோலிக்கத்துல பல தெய்வங்களை தேடி வணங்கி போற ஒரு காலம். அல்லேலூயா. நான் ஒரு மாதா வெறி பிடித்தவன். ஆனால் நான் வேதத்தை வாசித்த பொழுது, மற்றவர்கள் எனக்கு இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது, நான் அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த வேத சத்தியங்களை வாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒன்று இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். உண்மையான ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. இலங்கை தேசத்துல மன்னார்ல, அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஆமென், சில பேர் இந்த யூடியூபர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நான் இலங்கை மக்களை நான் ரொம்ப நேசிப்பேன். அதனால நான் சில இலங்கை மக்களுடைய யூடியூபர்கள் அந்த இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். அல்லேலூயா. மன்னார் மாவட்டத்தில் பாம்பு அந்தோணியார் கோயில் ஒன்று இருக்குதான். அல்லேலூயா. மன்னார் மாவட்டத்தில் பாம்புபுடி அந்தோணியார் கோயில் ஒன்று இருக்குதான். பாம்புபுடி அந்தோணியார் கோயில் யூடியூபர் எடுத்து ஒரு யூடியூபர் போடுறார். அல்லேலூயா. அங்கெல்லாம் போய் இந்த மக்கள், அதாவது எல்லா மக்களும், அதாவது கத்தோலிக்க மக்கள் மாத்திரமல்ல, எல்லா மக்களும் அந்த பாம்புபுடி அந்தோணியார் கோயில்ல போய் எல்லாரும் வரிசையில நின்று அதை அதை கும்பிட்டு வர்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதெல்லாம் கும்பிட்டுட்டு வர்றாங்க. கூட்டம் கூட்டமா போறாங்க. அதுக்குன்னு ஒரு நாள், என்ன நாள் தெரியுமா? செவ்வாய்க்கிழமை. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமையில போய் பாம்புபுடி அந்தோணியார் கோயில்ல போய் கும்பிட்டு வந்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சொல்லி போறாங்க. நான் இந்த யூடியூபர் எனக்கு போடுறார், இப்படி எல்லாம் நடக்குது மன்னார்ல. ஆனா கீழே கமாண்ட்ல இது ஒரு பிசாசு கிரியைகள் அப்படின்னு கமாண்ட்ல நிறைய எழுத்துகள் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யார் போடுறது? ஆவிக்குரிய பிள்ளைகள் போடுறாங்க. இது பிசாசு கிரியை, இப்படி எல்லாம் கடவுளை கும்பிடக்கூடாது, இது சாத்தானுடைய வேலை அப்படின்னு கமாண்ட்ல நிறைய பேர் எழுத்துக்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இலங்கையை சேர்ந்தவங்களும். அல்லேலூயா. பாருங்கள், அவங்க மற்ற மனிதர்களுக்கு தெரியுது இது ஒரு பிசாசு கிரியைகள். அல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்த என்னைய கடவுள் எங்களுடைய குடும்பத்தை ஒரு மனம் மாறுதலுக்குள்ள வர வேண்டி இருந்தது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு கிரையை செலுத்த வேண்டி இருந்தது. அப்படி கிரையை செலுத்தும் பொழுதுதான் அது உண்மையான ஒரு மனம் திரும்புதலா மாறு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். ஐயா, எனக்கு ஒரு மனம் திரும்புதல் ரொம்ப சாதாரணமானதா தான் இருந்துச்சு. ஏன் இன்னும் வரை நான் அப்படி ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு தான் ரொம்ப வைராக்கியமாவல ஏசப்பாட்ட நான் போகல. அல்லேலூயா. அவங்க கூப்பிட்டாலும் இப்பவும் போயிருவேன். எங்க? அங்க. நீங்க கூப்பிட்டாலும் இப்ப வந்துருவேன். ஆமென். ரொம்ப வைராக்கியமாவல மனம் திரும்பி வரல. அதெல்லாம் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது அப்படியே இப்படி போய்க்கு இருக்கிற முகம், இருதயம் அப்படியே இங்க பார்க்க திரும்புகிறது. அல்லேலூயா. ஆமென். அதுலதான் ஃபாதர் சொல்லுகிறார், பெருக்குமார் ஃபாதர், விட்டு விட்டேன்
திரும்பி விட்டு, அல்லேலூயா, விட்டு விட்டு திருந்து விட்டு தீட்டானதை தொடமாட்டே அப்பா தகப்பனே, பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? மனம் திரும்பும் பொழுது பரலோகத்துக்கு சமீபமானவர்களாக மாறுகிறோம், ஏசப்பா பிள்ளைகளாக மாறுகிறோம். மனம் திரும்பும் போது ஒரு கிரயத்தை நாம் செலுத்துவோம் என்றால் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பக்கத்தில் உள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த பவுல், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள இந்த பவுல் அப்படி ஒரு பெரிய கிரயத்தை செலுத்த வேண்டி இருந்தது. அவன் செலுத்தினான். அவனை கொலை செய்ய தேடினார்கள். யார? பவுல. அல்லேலூயா. ஆமென். அவன் இருந்த வீட்டை சுத்தி, அவன் இருந்த ஊரை சுத்தி 40 நாளா யூதர்கள் அவன் வெளியே வருவான் அவனை வெட்டணும் சொல்லி காத்திருந்தாங்க. மனம் திரும்புனா, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, வெல்கம் கிடைக்காது. என்ன கிடைக்கும்? வெட்டு கிடைக்கும். மனம் திரும்பினா வெல்கம் கிடைக்காது, வெட்டு கிடைக்கும். ஆகவே மனம் திரும்பும் பொழுது ஆமே பவுல கொலை செய்யும்படி நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அதையெல்லாம் பவுல் பொருள்படுத்தாம இயேசுவுக்காக, அல்லேலூயா, சாவு எனக்கு ஆதாயம் என்று முன்னேறுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளவு பெரிய கிரயத்தை பவுல் ஆண்டவருக்கு செலுத்தினார். அல்லேலூயா. இந்த அனனியாவை கடவுள் சந்தித்து, அவன் இந்த மாதிரி தமஸ்கு என்கிற ஒரு இடத்துல அவன் இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9 வரை வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா எனும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா எனும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். பாருங்கள், எல்லா மக்களுக்கு தெரிகிறது இந்த பவுல் இதுக்காகத்தான் வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமே, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அனனியா என்கிற ஒரு தெய்வ மனிதன் அநேகற்றிலிருந்து கேள்விப்பட்டிருக்கிறான். ஒரு பொல்லாத ஒரு மனிதன். அவன் மனம் திரும்புவதை கடவுள் பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பெரிய ஒளியோடு அவனை வந்து சந்தித்து இருக்கிறார். அப்பொழுது அந்த ஒளியினுடைய பவர்னால அவன் 2 கண்களும் குருடா போயிருச்சு. அல்லேலூயா. ஆமென். தடவி கொண்டு எந்திரிச்சா. மற்ற வேலைக்காரங்களுடைய கையை பிடிச்சு கொண்டே தமஸ்குவுக்கு போனா. 3 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம 3 நாள் அழுதுகிட்டே கிடக்கிறான் பவுல். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. 3 நாள் அழுதுட்டே இருக்கிறான், குருடா இருக்கிறான், தண்ணி குடிக்காம கிடக்கிறான், சோறு சாப்பிடாம கிடக்கிறான். எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தீங்களா? உங்க மனம் மாறுதல் எப்படி இருந்தது? அவ்வளவு ஒன்றும் பெருசா தெரியல வாச. அல்லேலூயா. அப்போ உங்க ஆசீர்வாதம் எப்படி இருக்காது? பெருசா இருக்காது. அல்லேலூயா. அவ்வளவு ஒன்றும் பெரிய எதிர்ப்புலாம் இல்லை பாச. அப்போ உங்க ஆசீர்வாதமும் பெருசா இருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஏன் உங்களுக்கு எதிர்ப்பு பெருசா வரலைன்னு தெரியுமா?
இப்ப கூப்பிட்டாலும் நீங்க போயிருவீங்க. எங்க? ஆமென், ஸ்தோத்திரா. சோறு ஊக்கி வைக்கிற இடத்துக்கு, அல்லேலூயா, ஓலை வாசிக்கிற இடத்துக்கு, ஏதாவது ஒரு சடங்குகள் வச்சா நானும் வந்துடுறேன்ப்பா, அல்லேலூயா. அவே உங்களை பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு தான் அப்படி இருப்பா, ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தா தெரியும். அதனால உங்களுக்கு பெருசா தெரியாது மனம் திரும்புதல். ஆனா மனம் திரும்பும் பொழுது பவுல் ஒரு பெரிய கிரயத்தை செலுத்துகிறார். அதனாலே ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அனனியா இப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் 15ஆம் வசனத்துல, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இதே பவுல் ஒரு இடத்துல சொல்றான், நான் தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே நான் இரக்கம் பெற்று என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆண்டவர் சொல்லுகிறா, என்னுடைய நாமத்துக்காக பாடுபடுகிற ஒரு பாத்திரம், என்னுடைய நாமத்தை ராஜாக்களுக்கு சொல்லும்படி நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ராஜாக்களுக்கு. ஏன் தெரியுமா? அவன் ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவன், 2-3 படிப்பு படித்தவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ராஜாக்களுக்கு என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ராஜாக்களை பார்த்த உடனே ஆமென் ஒரு மாதிரி பதுங்கி ஏதாவது ஒரு 10,000 1,000 கழட்டலாமான்னு பாப்போம். அல்லேலூயா. ஆனா பவுல் அப்படி கிடையாது. யாரை பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லுகிற ஒரு மனிதனாக இருந்தா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிற ஒரு மனிதனாக இருந்தா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய மனம் திரும்புதல் சரியாக இருந்தது. அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். எரேமியாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிறா. எரேமியா 1ஆம் அதிகாரம் அவன் 4-5 வசனங்களை வாசிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 4-5. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சுதான் என்ன பாட்டு எழுதினது? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் வயிற்றிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவது வேறு ஆசையே இல்லை. இந்த வசனத்தை வச்சுதான் அந்த பாட்டு எடுத்தது. பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பதியலா. உருவாகிறதுக்கு முன்னேவே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு மனிதன் உருவாகுக்கு முன்னையே அவனை பரிசுத்தம் பண்ணி எப்படி தீர்க்கதரிசியா கட்டளையிட்டாரு? அப்ப தாயின் வயிற்றுல உருவாகுக்கு முன்னையே இவர் எங்கே இருந்திருக்காரா இல்லையா? எங்கே இருந்திருக்காரு? பரலோகத்துல. அல்லேலூயா. ஆமென். ஆவிகள் நிறைய அவரிடத்துல இருக்குதே அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. பின்ன ஏன் ஒருவனை தெரிந்து கொண்டா? ஈசாக்க. ஆமென். பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படிதானே என்று மல்கியாவில் ஒரு வசனம் இருக்குது. ஆவி அவரிடத்திலே அதிகமா இருக்கிறது. என்ன ஆவினா? மனுஷ ஆவி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒரு மனிதன், ஆமென், இந்த பவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறா, நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் திரும்பும் போதே கடவுளுடைய அழைப்பு அவனுக்கு வருகிறது. அல்லேலூயா.
ஒருவருடைய மனம் திரும்புதல் சரியாக இருக்கும் என்றால் அழைப்பும் கூட வரும். அல்லேலூயா. மனம் திரும்புதல கேலி கூத்தா ஆகிடக்கூடாது. மனம் திரும்புதல ஆமென் பாதுகாக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்புதல்ல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நாங்க மனம் திரும்பும் பொழுது நீ ஏசிட்ட வாரியா, இல்லைன்னா உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கவா? ஐயா ஊரு வேணா ஏசுநாதர் போனீங்க போதும். நாங்க மனம் திரும்பும் போது இவ்வளவு பிரச்சனை. அல்லேலூயா. நாங்க சபைக்கு போகும்போது செவுத்துல எல்லாம் நோட்டீஸ் ஒட்டி இருந்துச்சு, யார் யார் குடும்பங்களை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது அப்படிலாம் அங்க நிறைய குடும்ப பேரெல்லாம் எழுதி இருந்தது. அப்ப நாங்க கத்தோலிக்கத்தான் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்துட்டு தான் திரும்ப ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவர்கிட்ட போறோம். ஆகவே இந்த பவுல் என்கிற ஒரு தேவ மனிதன் மனம் திரும்பும் பொழுது இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து அவன் ஆண்டவருக்காக பாடுபட, ராஜாக்களுக்கு இயேசுவை பத்தி அறிவிக்க, ஒரு மகிமையான நிறைய பட்டம் படிச்ச ஒரு மனிதன் வைராக்கியமாய் நிற்கிறான். அவர் சொல்லுகிறான், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி ஒரு மனம் திரும்புதல்ல நீங்க சரியா இருக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்பினதை நீங்க கேலி கூத்தாக்கிற கூடாது. மனம் திரும்புதல் அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கும் பொழுது அழைப்பு உங்க மேல வருது. ஆண்டவர் பவுலை அழைக்கிறார், அழைப்பை மேல வைக்கிறார். நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். பாருங்க, நான்லாம் என்றைக்குமே பின்மாற்றத்தில் போறதே கிடையாது. நான் என்றைக்கும் என்னுடைய வார்த்தை தவறா வாயிலிருந்து விடுறதே கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய வார்த்தை எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. ஆமென். என்னை ஆண்டவர் ஒரு நாள் மனம் திரும்ப பண்ணினார், அபிஷேகித்தார், ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். மனம் திரும்பும் போதே அழைப்பு பவுலை தேடி வருகிறது. நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. எரேமியா சொல்லுகிறான், தாயின் வயிற்றிலே உருவாகிறதுக்கு முன்னவே எனக்கு அழைப்பு வந்துட்டு. அப்ப உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கடவுளுக்காக எதையாவது நீங்க செய்யணும். ஆமென். கடவுளுக்காக நீங்க எதையாவது செய்யணும். எதையுமே செய்யாம இருந்துடாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரொம்ப டேஞ்சரானது. கடவுளுக்கு நான் எதையுமே செய்யறது இல்லை, அந்த இடத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. எதையாவது நான் கர்த்தருக்காக செய்யணும். அடுத்த பெர்க்மான்ஸ் ஃபாதர் ஒரு பாட்டு படிக்கிறார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள் என் இயேசு ராஜா. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ஆமென். ஏதாவது கடவுள் உங்களை அந்த அழைப்பு நீங்க அதை செய்யணும், விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. பவுல ஆண்டவர் சந்திக்கும் பொழுதே அவனுக்கு அழைப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புவதில்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். லூக்கா 19வது அதிகாரம். ஆமென். லூக்கா 19வது அதிகாரத்துல 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்கள், சகேயு மனம் திரும்புவதை பாருங்கள். சகேயு ஒரு இன்கம் டாக்ஸ் அதிகாரி, ஒரு மதிப்புல சகேயு இருக்கிறார். பாருங்க, வரி வசூலிக்கிறவன என்ன அர்த்தம்? இன்கம் டாக்ஸ் அதிகாரி. அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. சகேயுக்கு ஆண்டவரிடத்துல வரணும்னு தேவையே கிடையாது. நம்ம ஆண்டவரிடத்துல வருவதற்கு ஒரு சுயநலம் ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் இந்த மாதிரி காரியத்துக்கு தான் வந்தேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மைக்கு தான் வந்தேன். இவன் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு வேலையே இல்லை. ஏன், நிறைய பணம் இருக்குது. இன்கம் டாக்ஸ் அதிகாரி சகேயு. அல்லேலூயா. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, ஏசப்பாவை நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏசப்பா முகத்தை நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு ஆசை இருக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா மேல ஒரு ஆசை வைங்க. அல்லேலூயா.
அந்த ஆசை. ஹல்லேலூயா. அந்த ஆசை எதுக்கு நேர நம்மளை கொண்டு போகும்? ஆசீர்வாதத்துக்கு நேர கொண்டு போகும், தேவ ராஜ்யத்துக்கு நேர கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஏசப்பா மேல ஒரு ஆசை வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேற ஒரு ஆசை. ஆமென். என்னென்னமோ ஆசைகள் உள்ள வருது. ஹல்லேலூயா. அந்த ஆசைகளை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஒரு தம்பியை 2 நாளைக்கு முன்ன பார்த்தேன். ஒரு பெரிய 2 வீலர் வச்சிருந்தான். ஹல்லேலூயா. 2 லட்சம் ரூபாய்க்கு வரும் அந்த 2 வீலர். ஆனா அவன் வேலை பார்க்கறது என்னன்னா, இந்த கட்டடத்தை வேலை பார்க்கறது. ஒரு டெய்லி வேலை பார்த்தா 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனா வண்டி என்ன வண்டி வச்சிருக்கிறான்? ஸ்தோத்திரா. 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு புது வண்டி வச்சிருக்கிறான். ஆனா வேலை என்ன வேலை பார்க்கறது? கட்டட வேலை, கட்டடங்கள் கொத்தனார் வேலை பார்க்கறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறது? அவன் ஒன்றும் புரியாம 2 லட்சம் ரூபா வண்டியில வராரு. எவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாரு. ஆமென். இப்படிதான் நிறைய பிள்ளைகள் வாழ்க்கைய அவன் சீரழிக்கிறாங்க. பெரிய பணக்காரரா இருப்பாங்களா, 3 லட்சம் ரூபாய்க்கு 2 வீலர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். அதனால அவன் கட்டோட வேலை பார்த்துக்கிட்டே 2 லட்சம் ரூபாய்க்கு புது வண்டி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, அதனால காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவன் கட்டட வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து ஒரு வண்டி வாங்கி இருக்கிறேன்னு சொன்னான். அவனுக்கு உள்ள ஆசை பத்திகளா, இத்தனை வருஷமா காசு சேர்த்தான்னு தெரியாது. 2 லட்சம் ரூபாய். ஹல்லேலூயா. ஒரே தூங்கும் போது என்ன நினைப்பதா வரும்? 2 வீலர் ஒன்று எடுக்கணும், இந்த வண்டி எடுக்கணும், இந்த வண்டி எடுக்கணும். ஹல்லேலூயா. அவன் சக்கையுக்கு ஒரு ஆசை வருகிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ அவன் அந்த ஆசை அவனுக்குள்ள வரும்போது ஹல்லேலூயா அவனுக்கு ரட்சிப்பு தானா வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ ஆசை. ஹல்லேலூயா. சக்கையுக்கு ஒரு ஆசை, ஏசப்பாவை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சக்கை மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். ஏசப்பாவை பார்க்க மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கிறான். சக்கை மனம் திரும்பல. சக்கை அநியாயமா வரி வசூலிக்கிறவன், அவன் நரகத்துக்கு நேர ஓடிக்கொண்டிருக்கிறவன், இருளிலே இருக்கிறவன், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஒரு மதிப்புள்ளவன், நிறைய பணக்காரன். சக்கேயு மனம் திரும்பும் பொழுது மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க. இன்கம் டாக்ஸ் வேலையில் உள்ள அதிகாரிகள் கூட வேலை பார்க்கிறவங்க மதிக்க மாட்டாங்க, ஊர்க்காரங்க மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் புறக்கணிச்சு சக்கையை தள்ளுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமென். சக்கை வீட்டுக்குள்ளே ஆண்டவர் போனார். சகை பார்த்து சொன்னார், சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே தங்க வேண்டும். ஒரு அள்ளிய சொல்லுங்க பாபா. ஆசைதான் பட்டா, ஆனா அப்பா எங்க வந்துட்டாரு? வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரு. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஆசைப்பட்டா வந்துட்டாரு உள்ள. ஆமென். ஆசைப்பட்டவரே உள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. என்ன என்ன அழகப்பா, என்ன என்ன அழகு. ஐயோ ஐயோ ஐயா. அவர் முடி, கேர் ஸ்டைல் என்ன, கால் நடை என்ன, அங்கி என்ன, கன்னம் என்ன, காதென்ன, கன்னம் என்ன, என்ன அழகு படைச்சவர். ஆயிரங்களிலும் சிறந்தவர், 10,000ங்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஏசப்பா சகை வீட்டுக்குள்ள அப்படி வரும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம் அந்த வீட்டுக்குள்ள அப்படியே சூழ்ந்து இருக்கு. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள வருகிறார். சகை வீட்டுக்குள்ள, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள தங்க வேண்டும். அல்லேலூயா. சகையு சீக்கிரமா இறங்கி ஓடி வந்தானா. அல்லேலூயா. மரத்துல ஏறி பழக்கமே இல்லாதவன் எப்படி சீக்கிரமா இறங்கி ஓடி வந்தான். தொழிலாம் பேர்ந்திருக்கும். நிறைய இடத்துல அவன் கிராக்கு வந்திருக்கோம். தொழிலாம் பேர்ந்திருக்கும். அப்படி வேகமா இறங்கி வந்து ஏசப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அல்லேலூயா. அங்கே போய் சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாயில அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்ன மனம் திரும்பாத வாழ்க்கை, இயேசுநாதர் உன்னை இழந்துட்டார். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் மனம் திரும்பல? இயேசுநாதர் உங்களை அவங்களை எல்லாம் இழந்திருக்கிறார். ஆண்டு சொல்லுகிறார், இழந்து போனதை தேட ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். சக்கேயுடைய மனம் திரும்புதல் சூப்பரான ஒரு மனம் திரும்புதல். ஆமென். ஒரு மாதிரி பம்பி பதுக்கிலாம் பேசல. யாற்றையாவது அநியாயமா வாங்கியிருந்தா எல்லாத்தையும் தூக்கி காசெல்லாம் என்ன செய்ய போற? வீச போற. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். யாற்றையும் அநியாயம் வாங்கியிருந்தா காசெல்லாம் தூக்கி வீச போற. நாளத்தனையா, எத்தனை தடவை? நாளத்தனையா தூக்கி வீச போற. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பாட்ட மனம் திரும்பும் பொழுது அப்படி ஒரு எண்ணம் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளத்தனையா திரும்ப கொடுத்துற. ஆண்டு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்துருச்சு. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா. இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்துச்சு. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டா, ஆண்டவரை அறிந்தா, அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவன் முழு குடும்பமா ஏசப்பா பிள்ளைகளாக சக்கேயு குடும்பம் மாறினது. நிறைய சமுதாயத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா சரியாய் மனம் திரும்பினான் சக்கேயு. அல்லேலூயா, தேவ பிள்ளையே, உன் மனம் திரும்புதல் சரியா இருக்கிறதா என்ன யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, அவன் சபைக்கு தான் போறா, ஆனா அவன் நல்லா இருக்க மாட்டான். அல்லேலூயா, ஆனா சபைக்கு தான் போறாங்க, வாழ்க்கை சரியில்லை. அப்படி உங்களை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. அது சரியான மனம் திரும்புதல் இல்ல. அல்லேலூயா, அவங்க சபைக்கு தான் போறாங்க, ஆனா அந்த வழியில அவங்க நடக்கிறது கிடையாது. ஆமென். அப்படின்னு உங்களை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். மனம் திரும்பணும் என்றால் சரியான மனம் திரும்புதல்ல நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டு சொல்றார், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்புவதற்கு நமக்கு முதல்ல நமக்கு வருகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனசு இருக்கணும். 1 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு 1:15 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாருங்கள், இந்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் பாவிகளிலே ஒரு பிரதானமான பாவி என்று சொல்லுகிறார். ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயம் யாருக்குள்ள வருதோ அவங்களுடைய மனம் திரும்புதல் சரியாக இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் பாவிகளிலேயே ஒரு பிரதானமான பாவி நாம். ஆகவே நம்முடைய மனம் திரும்புதல் அது வருவதற்கு நமக்கு ஒரு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயம். நான் என்ன நிலைமையில நான் இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் என்றதை நம்ம ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா, பாவிகளில் பிரதானமான பாவி நான். அல்லேலூயா. நம்மளை யாராவது கேட்டாங்கன்னா, நீ பாவியா? இல்லை, நான்லாம் பாவி கிடையாது, நான் பெரிய பரிசுத்தவான். அல்லேலூயா, ஆமென். நான் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றான், பவுல் சொல்லுகிறா, பாவியிலேயே நான் பிரதானமான பாவி நான். அல்லேலூயா. அப்படி ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வந்தது. மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது ஒன்று ஒத்துக்கொள்ளுகிற இருதயம் வரணும். நான் ஒரு பிரதானமான பாவி நான். அல்லேலூயா. இது ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். அல்லேலூயா. முழு பூசணிக்கை சோத்துக்குள்ள வச்சு அமுக்கிட்டு ஒரு பெரிய நீதிமான் மாதிரி நடிக்க கூடாது. அல்லேலூயா. மனசுல ஒத்துக்கொள்ளணும்,
நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, மனச்சாட்சி இல்லாம நான் நிறைய நேரம் நடந்திருக்கிறேன், மனச்சாட்சி இல்லாம நான் எத்தனையோ பேரை பார்த்து பேசி இருக்கிறேன், அல்லேலூயா, நியாயமே இல்லாம சில காரியங்களை நான் தலையிட்டு இருக்கிறேன், நான் பிரதானமான பாவி நான். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலும் பிரதானமான பாவி நான். லூக்கா 18 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்தை வாசிங்க. லூக்கா 18 அதிகாரம் 13, 14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தன்னை ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று நினைக்கிற மனிதனை கடவுள் தேடுவதில்லை. தான் ஒரு பாவி என்று தன்னை தாழ்த்துகிறவனையே கடவுள் நீதிமானாக மாற்றுகிறார். அல்லேலூயா, ஆமென். வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப பரிசுத்தமா வாழுகிறேன் அப்படின்னுங்கிற எண்ணம் உள்ள ஓடுது பாருங்க, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. நான் சொல்றது என்னன்னா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தும் சாட்சியா வாழ்ந்தும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய பாவி. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. என் நீதி அழுக்கான கந்தை போன்றது, என் நீதி எம்மாத்திரம். அல்லேலூயா, என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். அந்த ஆயக்காரன் மாமே கண்களை அந்த ஆலயத்தில் நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், இதை ஏன் ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஊமையாய்? அல்லேலூயா, இந்த மாதிரி தான் நம்ம போகணும். அல்லேலூயா, ஒரு ஆணவத்தோடு சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, ஒரு பெரிய பெருமையோடு வரக்கூடாது. அல்லேலூயா, நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. பாவியாய என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. சில சபைகள்ல ஆமென் நான் பார்த்திருக்கிறேன், சபையில நான் தான் முதன்மையா இருக்கணும், என்னை விட யாரும் முதன்மையா என்னை எழும்பிடக்கூடாது அப்படின்னு வாழ்க்கையில மண்ணுதான். அல்லேலூயா, நான் தான் சபையில பெருமையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பு வரக்கூடாது. நான் தான் சபையில நான் பெருமையா, நான் தான் முதன்மையான இடத்துல இருக்கணும், என்னைதான் எல்லாரும் மதிக்கணும், அந்த எண்ணம் வரக்கூடாது. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், முதன்மையா இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் கடையானவனா இருக்கட்டும், வேலைக்காரனா இருக்கட்டும், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயக்காரனோ தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அல்லேலூயா, மார்பில் அடிச்சு கொண்டு, பாவியாய என் மேல் கிருபையாயிரும். சீசர்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்தது, யார் பெரியவன்? ஆண்டவர் ஒரு குழந்தையை கூட்டிட்டு வந்து அவங்க கேட்டாங்க இயேசுநாதர்ட்ட, இயேசுநாதரு எங்களை யார் பெரியவன் கேட்க வந்தாங்க, ஆனா உள்ளத்துல இருக்கிறது ஆண்டவர் அறிஞ்சு அவன் ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து, இந்த குழந்தை மாதிரி மனம் திரும்பி இந்த பிள்ளைய போல நீங்கள் ஆகாவிட்டால் எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. மனம் திரும்பணும் பாருங்க. மனம் திரும்புதல் என்பது விக்கிரகத்தை விட்டது மாத்திரமல்ல. அல்லேலூயா, யார் பெரியவன்? அதிலிருந்து மனம் திரும்பி இந்த குழந்தை மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியாது. அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்பது 1, 2, 3 அல்ல, அது 10, 15 இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. நாங்க ஒரு பெரிய பணக்காரர்கள், மற்றவங்க எல்லாம் ஏழை, மனம் திரும்பணும். ஆமென். நான் தான் சபையில ரொம்ப டேலண்டான ஆளு, மனம் திரும்பணும். அல்லேலூயா. அடி உழும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நான் தான் ரொம்ப பெருமையா இருக்கணும், நான் தான் அப்படியே எல்லாத்தையும் நான் தான் ஆக்கிரமிப்பு பண்ணணும், அடி உழும். மனம் திரும்பணும். அல்லேலூயா. எப்படி மாறணுமா? ஒரு குழந்தை போல மனம் திரும்பி ஒரு சின்ன பிள்ளை போல மாறாவிட்டால், அல்லேலூயா, தாழ்மையா வேலை செய்கிறவர்களா மாறுங்க. ஆமே. தாழ்மையா எல்லாத்தையும் ஆமே அனுசரிக்கிறவர்களா மாறுங்க. ஆமே. ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பி குழந்தை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அல்லேலூயா. ஒரு குழந்தை இருதயத்தை நான் நிறைய நேரம் யோசிப்பேன், அது நல்லவன் யாரும் தெரியாது, கெட்டவன் யாரும் தெரியாது.
அல்லேலூயா. அது யாரு கூப்பிட்டாலும் போகும். ஆமென். அல்லேலூயா. சிரித்து கொண்டே போகும். அதனாலதான் சின்ன பிள்ளைகளை ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஆமென். வெளுத்ததெல்லாம் பாலா தெரியும், தண்ணி மாதிரி தெரியும், மண்ணெண்ணெயை தூக்கி குடிச்சிடும். அல்லேலூயா. ஆமென். ஒருத்தர் எலி மருந்த பொன்னாடி புருஷன் எலி மருந்த கரைச்சு எலிக்கு வைக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டுக்கு இருந்தாங்க. எலி மருந்தை கரைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல வச்சுட்டு 2 பேரும் யாரோ கூப்பிட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு வர போகும்போது வீட்டில் உள்ள குழந்தை தூக்கி அந்த லோட்டாவில் இருந்து தூக்கி குடிச்சிச்சு. குழந்தை செத்து போயிடுச்சு. எலி மருந்தை தூக்கி குடிச்சிட்டு வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அதை கவனமாக பார்க்கணும். அல்லேலூயா. இது என்ன இடத்துல வைக்கிறமே, இந்த பிள்ளைகள் வந்து எடுப்பாங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு குழந்தை மாதிரி நீ மாறாவிட்டால், அல்லேலூயா, குழந்தை எல்லாத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அல்லேலூயா. அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு பிறருக்கு தீங்கு செய்யாது. அல்லேலூயா. ஒரு குழந்தை மாதிரி மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புவதில் என்பது 1 2 அல்ல, அது ஏகப்பட்டது இருக்கிறது. நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் எதிலே நீங்கள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. நான் அதிகாலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கேம்ப்ல வாடகை வீட்டில் இருக்கும்போது நியூஸ் பேப்பர் படிக்க போவேன். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சொப்பனத்தில் ஒரு பாஸ்டர் வந்து என்ன சொல்றாரு, நீ காலையில் இனிமேல் பேப்பர் படிக்க போகக்கூடாது, நீ காலையில் என்னை நோக்கி ஜபிக்கணும்னு சொன்னார். நான் அன்னையிலேருந்து இந்த பேப்பர் படிக்கிறத நான் விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்போதுமே காலையில் டீ கடைக்கு போய் பேப்பர் படிப்பாங்க. அதே மாதிரி சுவாவை எனக்கு வந்துச்சு. பேப்பர் படிக்கிறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஆண்டவர் ஒரு பாஸ்டர் மூலமா வந்து சொல்றார், நீ காலையில் பேப்பர் படிக்க போகக்கூடாது, ஜெபம் பண்ணு நீ. நான் அப்பவே மனம் திரும்பிட்டேன். இப்படி எதுலாம் இருந்து மனம் திரும்பணுமோ அதுலலாம் இருந்து மனம் திரும்பணுமோ. அதனால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யாரோடையே பேசிக்கிற ஒரு பழக்கம் உண்டாகிறது. அல்லேலூயா. அந்த ஆள் சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுது, ஆனா டைம் அவங்களோடு செலவழிச்சுக்கிறீங்க. மனம் திரும்பணும். அல்லேலூயா. சரியில்லாத ஆவி உள்ளவங்களோட பழகக்கூடாது. சரியில்லாத வாழ்க்கை வாழ்றவங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆவி, அந்த ஆவி உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நாயவே பார்த்துட்டே இருங்க, நீங்களும் ஒரு நாள் லவ்னு குழப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. தஞ்சாவூர்ல ராஜேந்திரன் ஒரு பாஸ்டர், அவன் ராமேஸ்வரத்தில் வந்து ஊழியம் செய்ய வந்தார். அவர் மனைவி வந்தாங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு குட்டி நாய், பப்பி நாய் ஒன்று வாங்கினாங்களாம் வீட்டில் வளர்க்க. 4000 விசுவாசி உள்ள ஒரு சர்ச் பாஸ்டர் ராஜேந்திரன், அவங்க மனைவி வந்தாங்க. தஞ்சாவூர்ல இன்னைக்கு ஏஜி சபையில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க மனைவி சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தார். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் படிக்கிறாரு. இந்த என் மனைவிக்கெல்லாம் தெரியும். எத்தனை பேர் அந்த செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? கீதா மட்டும் தான் கை தூக்குறாங்க, மற்றவர்கள்லாம் மறந்துருப்பாங்க. அவன் நேற்று என்ன சாப்பிட்டோம் கூட சில பேர் என்ன செய்யறதில்ல, யாகு வருதில்ல. அவன் ஸ்தோத்திரா. அவங்க மனைவி சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஏன் என் வீட்டுக்காரர் கோவப்படுறாருன்னு சொல்லி கொஞ்சம் ஆய்வு பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த நாய்கிட்ட போய் நின்று நாய்கிட்ட ஒரு மணி நேரம் செலவழிக்கிறார். நாயவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நாய் எப்படி குலைக்குது, எப்படி கத்துது, அப்படிலாம் பார்த்துட்டே இருக்கிறார். நானும் ஒரு புது கட்டளை ஓட்டேன் என் புருஷனுக்கு, நீங்கள் இனிமேல் அதிகாலையில் வெள்ளனையை போய் நாய்க்கு நேரம் என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. நாயை பார்க்கறதுக்கு நான் வேற ஆளை வச்சிருக்கிறேன், அதனால நாய்கிட்ட நீங்கள் போகக்கூடாது. நாயை தூரத்தில் இருந்து பாருங்க, நாயோட கிட்ட போய் உட்காந்து நேரம் செலவு பண்ணாது. அப்படி சொன்ன பின்னாடி என் புருஷன் கோபம் தானாகவே மாறிடுச்சு. அல்லேலூயா. ஏன் நாய் எப்படி கோபப்படுது, அது மாதிரியே புருஷன் கோபப்படுறாரு. யாரு? 4000 விசுவாசி உள்ள ஒரு பாஸ்டர். பத்திலா, ஒரு பாஸ்டரே சுவாபம் மாறுதுன்னா, ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யாரோடு டைம் நேரம் செலவு பண்றீங்க, அந்த சுவாபம் வரும், அந்த பேச்சு வரும். அதை நீங்க கழட்டி விடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆமென், நல்ல கனிகள் உள்ள பிள்ளைகள், நல்ல சுவாபம் உள்ள பிள்ளைகள், அவர்களோடு நீங்க ஐக்கியப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல கவனமா இருக்கணும். எதுலாம் இருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்பது ஒரு சின்ன ஒரு காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு
சகலத்திலும் இருந்து நாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஆக நமக்குள்ளே ஒரு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயம் இருக்கணும். தாவீது பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தின பொழுது சங்கீதம் 51 எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், சங்கீதம் 51 2-5 வரை வாசிப்போம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாருங்கள், இந்த தாவீது, ஸ்தோத்திரா, தாவீது பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தின போது அவன் சொல்லுகிறான், என்னுடைய அக்கிரமம் இருந்துச்சு, ரொம்ப அக்கிரமம் என்னுடைய இருந்திருக்கு, நிறைய பாவம் இருந்திருக்கிறது, என்னுடைய மீறுதல்கள் ஆமென் நிறைய இருந்திருக்கிறது, பொல்லாங்கான கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு சுவாவம் இருந்திருக்கிறது. அதெல்லாம் நான் சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. என் அக்கிரமம் நீங்க, என் பாவம் நீங்க, என் மீறுதல்கள் நீங்க, பொல்லாங்கானதை நான் நடப்பித்து, இதெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறான். என்னோட மீறுதல் இருக்குது, பாவம் இருக்கிறது, என்னோட பொல்லாங்கான கிரியைகளை உண்டு பண்ணுகிற சுவாவம் இருக்கிறது, அதெல்லாம் தேவ சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுகிறான். மூடி மறைக்கிறதல்ல. அல்லேலூயா. என்னுடைய நிறைய அசுத்த கிரியை இருக்கிறது, ஒத்துக்கொள்ளுகிறான். அன்றைக்கு மனம் திரும்பின தாவீது, தேவனே சொல்லுகிறார், தாவீது ஒரு காரியத்தை விட மற்ற எல்லாவற்றிலும் தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு பிரியமாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் 2-3 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். லூக்கா 13 3, 4, 5 வசனங்களை வாசிப்போம். இந்த சின்ன தம்பி யாரா பிடிச்சுவீங்க? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோமிலே கோபுரம் விழுந்து கெட்டு போனது 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால். ஒரு கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆக அந்த ஊர்ல அவங்க ரொம்ப பாவியான ஜனங்களா இருந்தார்களோ என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல. அல்லேலூயா. நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்ற வசனம் என்ன? மனம் திரும்பினால் கெட்டு போக மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனம் திரும்பினால் கெட்டு போக மாட்டீர்கள். நான் மெய்யம்புலியில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே, ஸ்தோத்ரா, ஒரு பழைய பைபிள், இங்கிலீஷ் பைபிள் கிடந்தது. எங்கள் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல தீ வச்சுக்கிருந்தோம். ஸ்தோத்ரா, அந்த பைபிள் எல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. பைபிளை தீயில போட, இங்கிலீஷ் பைபிள் தீயில போட எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஆனால் அது வீட்டுக்குள்ளே சும்மா குப்பை மாதிரி கிடக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணவங்க யாரோ ஒருத்தவங்க, எங்கள் வீட்டில் உள்ள ஆள், ஒரு செண்டு பாட்டில் குப்பைக்குள்ளே போட்டு அந்த தீயில ஒன்று போட்டாங்க. நானும் பைபிளை மட்டும் கொண்டு போய் தீயில போட போறேன். தீயில போட பக்கத்தில் போகும்பொழுது ஒரு பெரிய டைம் பாம்பு இடிச்சது மாதிரி டம்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் வெடிக்கும் பொழுது அந்த தீயிலிருந்து ஒரு பெரிய புகை கிளம்புது. அந்த கண்ணாடி பாட்டல், செண்டு பாட்டல், கண்ணாடி பாட்டல் அது தெரிச்சு பக்கத்தில் எங்க வீட்டை சுத்தி இந்த சீட்டி வச்சு அடைச்சி வச்சிருந்தோம், நாக சீட்டி வச்சு. அதுல போய் இந்த கண்ணாடி செதில்கள்லாம் போய் டம்னு உழுது. ஆனா நான் இங்க பக்கத்துல தான் நிக்கிறேன். பைபிளை கொண்டு போய் தீயில போடும் பொழுது பாட்டல் வெடிக்குது. கண்ணாடி செதில்கள் அப்படியே நீளமா ஊசியா எங்க அடப்புல போய் டம்முன்னு போடும் உழுது. ஆனா என் உடம்புல ஒண்ணு கூட அந்த கண்ணாடி செதில்கள் உள்ள போவே இல்லை. என் உடம்புல பாக்குறேன், பெனியனுள்ள ஒரு ஓட்டை இல்லை. ஒரு என்ன வருது, இனிமே நீ இப்படி செய்யக்கூடாது, பைபிளை தீயில என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஒரு இடத்துலயாவது வை, ஆனா பைபிளை கொண்டு போய் தீயில போடக்கூடாது. அல்லேலூயா.
ஆனா நான் மனம் திரும்பாதவனா இருந்தேன்னா நான் கெட்டு போயிருப்பேன். நான் ஒரு தேவ ஊழியக்காரன், மனம் திரும்பினவன், கர்த்தருக்கு உண்மையா வாழுகிறவன். இதே மாதிரி எத்தனையோ நேரம் ஆண்டவர் என்னை உயிர்களை கடவுள் காப்பாத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு தடவை ராணி சகோதரி சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிறது மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு அவங்க என்னை பார்த்து சொல்றாங்க. ஒரு நாள் இடைப்பட்ட ஜெபத்துல சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போறோம். எங்க வீட்டுல ஒரு சன்னல் திறந்தே இருக்கும். வீட்டுக்குள்ள போய் நிக்கிறோம், இடி வந்து உழுது. அந்த சன்னல் வழியே ஒரு தீ வருது, வந்து என் காலில் உழுது. கால் ரெண்டு விளங்காம போயிருச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டேன். அல்லேலூயா, ஆமென். ஆனா அந்த தீ காலில் வந்தது இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடல் உறுப்புல தாக்கி இருக்கும். ஆனா என் காலில் தான் அந்த தீ வருது அப்படியே. அப்புறம் தான் நான் நிறைய நியூஸ்லாம் பார்த்தேன். இடி மழை பெய்யும் போது எல்லா ஜன்னல்களையும் என்ன செய்யணும், அடைக்கணும்னு சொல்லி அந்த நியூஸ்ல ஆமென் சொன்னாங்க. ஆமென். மழை பெய்யும் போது வீட்டில் உள்ள எந்த ஜன்னலும் திறந்து இருக்க கூடாது, எல்லாத்தையும் அடைச்சிடணும். பாருங்க, ஆண்டவர் எனக்கு அப்படி நடக்கும் பொழுதே ஒரு சகோதரிட்ட சொப்பனத்தில் வெளிப்படுத்தி அதுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதிலிருந்து காப்பாத்தினார். அல்லேலூயா. ஆனா மனம் திரும்பாமல் போனால் அப்படியே நீங்கள் கெட்டு போவீர்கள். கோபுரம் விழுந்து செத்தது மாதிரி. மனம் திரும்புவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. கெட்டு போக மாட்டீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். ஜீவன் அழியாது, உங்கள் ஜீவன் காக்கப்படும். ஏன்? நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பினா நாம குணப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நல்ல குணம் வரும் மனம் திரும்பினா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? சில பேர் மனம் திரும்பிருக்காங்க, நல்ல குணமே இல்லையே. ஆனா பைபிள் சொல்லுது மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். என்னுடைய ஊழியத்துல நிறைய பேர் என்னைய ஆமென் வேதனைப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நான் ஏழையா இருக்கிறேன்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. எத்தனையோ பேர் பயங்கரமா இருதயத்தை வேதனைப்படுத்துவாங்க. ஆனா அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதுட்டு அதெல்லாம் மறந்துடுவேன். அல்லேலூயா. ஏன்? நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், குணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42 48 வரை. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருக்கிற விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். பாருங்கள், இதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அப்படின்னு சொல்லி முடிக்க ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கென்று அல்லேலூயா அப்படின்னு பேசும் பொழுதே ஆவியானவர் அவர்கள் மேல வந்துட்டார். அப்படின்னா மனம் திரும்பும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அல்லேலூயா ஆமென், பாவத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, அல்லேலூயா, நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வருது. ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறார். ஆவியானவர் அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஒன்று கடைசி வரை செய்யணும். மனம் திரும்புதல் கடைசி வரை இருக்கணும். பாவ மன்னிப்பு கடைசி வரை இருக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறது கடைசி வரை இருக்கணும். அல்லேலூயா.
ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க முடிய போகிறோம். ஏசாயா 55:7 வரை வாசிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தி இருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் பாருங்கள், இதில் எழுதப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். துன்மார்க்கன் கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். என்னத்தை விட்டு? தன் வழிய, ஆமென், தன் நினைவுகளை. அல்லேலூயா. வழி, நினைவு. கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய நினைவு, ஆமென், கர்த்தர் நினைவா இருக்கணும். நம்ம வழிகள் கர்த்தருடைய வழியா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சுருக்கமா சொல்ல போனா, என்னுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தர் நினைவுகளா இருக்கணும். ஆமென். என்னுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய வழியா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தமா? நிறைய கேஃப் இருக்கிறது. உன்னுடைய நினைவும் உன்னுடைய வழிகளும் மேல இல்ல, கீழே இருக்கிறது. அல்லேலூயா. என் நினைவு உயர்ந்திருக்கிறது, என்னுடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. உன்னுடைய வழிகள், உன்னுடைய நினைவுகள் கீழ் நோக்கி இருக்கிறது. ஆமென். அது ரெண்டுக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. ஆனா ஆண்டருடைய விருப்பம் என்ன? ஆமென். உன் நினைவு என் நினைவு மாதிரி இருக்கணும், உன் வழி என் வழி மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நான் அப்படித்தான் நினைப்பேன். நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம எதை சிந்தித்தாலும் அதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு அரசியல்வாதிய ஒரு பெரிய தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு எம்பியை பார்க்க அவன் நிறைய ஊழியக்காரங்க என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தேன், இது ஆண்டோரு பிரியமா இருக்குமா? கொஞ்சம் பெருமையா இருக்கும். அவர் என்னை பார்க்க இங்கே வந்தார். ஆமென். 2 நாளைக்கு முன்னே என்னை தேடியே இங்கே வந்தார். அப்புறம் அவர் ராம்நாட்டில் பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், இது ஆண்டோரு பிரியமா இருக்குமா? நான் ஒரு மனுஷனை தேடி போறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்? என் நினைவுகள் அவர் நினைவு மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வாங்க. இல்லை, நான் அப்படிலாம் வர முடியாது. அல்லேலூயா. நான் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கணும். அல்லேலூயா. என் வழி அவர் வழி மாதிரி இருக்கணும், என் நினைவு அவர் நினைவு மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவளை ஆண்டவர் சொல்லுகிறா, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆமென். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய சிந்தனைக்கு ஏற்றதா இருக்கணும். நாம் எதை செய்தாலும் அவருக்கு பிரியமா இருக்கணும். அதுதான் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.